இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கடைசி வரை பாருங்கள். சில நேரம் நம்ம கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தான் இருக்கோம். இந்த வலி யாருக்கும் தெரியாது. நல்ல மனசாக இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் உலகம் இதை பலவீனம்னு நினச்சது. நம்பினவங்க காயப்படுத்திட்டாங்க. சொந்தங்க பேசலை. நண்பர்கள் கூட விலகிட்டாங்க. ஒரு நாள் புரிஞ்சுது, நம்ம அழுததை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க கூடவே இருந்தாங்க. ஆனால் நம்ம அமைதியாக சகிச்சதை யாரும் கவனிக்கலை. அப்போ தான் கற்றுக்கிட்டேன், எல்லாருக்காக வாழறதை விட நம்ம மனசுக்காக வாழணும்னு. நம்ம வலி நம்மளை உடைக்கல, உருவாக்கத்தான். இன்னைக்கு நீங்கள் உடைந்திருக்கலாம், தோற்றுப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் இது முடிவு இல்லைங்க. இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. யார் யார் நீங்கள் உடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உருவாகிட்டீங்க அப்படின்று அவங்களுக்கு முன்னாடி நின்று காட்டுங்க. உங்களுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதிச்சிடலாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் ஒரு சாதனை படைக்க போகிறீங்க அப்படின்னு. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு புதிய ஆரம்பம். நீங்கள் சாதிச்சிருவீங்க, நம்பிக்கை இருக்குங்க எனக்கு. சில நேரம் நம்ம சைலன்ஸே ஒரு ஸ்க்ரீம் மாதிரி இருக்கும். எவ்வளோ வலி இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். ஆனால் அந்த சரின்னு சொல்கிறதுக்குள்ள எத்தனை உடைச்சல்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நாம் நல்லவங்களாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும்னு நினச்சோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு அமைதியாக கற்றுக் கொடுத்துச்சு. நம்பினவங்க விலகும்போது நம்ம தான் குறைன்னு நம்மளையே நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம நல்ல மனசு இந்த உலகத்துக்கு கொஞ்சம் அதிகம்தாங்க. ஒரு நாள் புரியும், எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்கன்னு. சில பேர் பாடம் சொல்லிட்டு போவாங்க, சில பேர் வலியை கொடுத்துட்டு போவாங்க. எப்படி இருந்தாலும் இரண்டும் வளர்ச்சிக்காகத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களோட பலவீனம் இல்லைங்க. அது நீங்கள் ஆழமாக யோசிக்கிற மனசு இருக்கின்ற அடையாளம். எல்லாருக்கும் புரியாத மனசு, அதுதான் உண்மையிலேயே அழகானது. நீங்கள் இன்னும் உடைஞ்சதுலேயே இருக்கலாம். ஆனால் நம்புங்க, இந்த வலி ஒரு நாள் உங்களை காயப்படுத்தினவங்களுக்கே பாடமாக முடியும். அப்போ நீங்கள் பேச வேண்டாம், உங்கள் அமைதியே அவங்களுக்கு பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்கள் மனசை சின்னதாக தொட்டிருந்தா நீங்கள் தனியாக இல்லைன்னு நினைவீங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் இன்னும் வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் ஒரு நல்ல உணர்வுகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் தனியாக இல்லைங்க.